இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பென்ஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். எங்கள் அம்மா கொண்டு போட்டது மாதிரி எங்கள் அப்பா சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கையில தான் அம்மா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ஒட்டங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி. 45 வயதான இவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கற்பக சுந்தரி ஒட்டங்காடு அரசு உதவி பெறும் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வந்தார். இவர்களுக்கு 8ஆம் வகுப்பு பயிலும் நிசாந்தி மற்றும் 5ஆம் வகுப்பு பயிலும் ரேஸ்னி என்ற 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணியளவில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தபோது கற்பக சுந்தரி மயங்கிய நிலையில் கிடந்தார். உடனடியாக அவரை பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கற்பக சுந்தரி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். கற்பக சுந்தரியின் தந்தை செல்லமுத்து அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சிற்றம்பலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் பேராவூரணி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள பெரிய தெற்குக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அருகே கற்பக சுந்தரியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கற்பக சுந்தரியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மது போதையில் கணவர் அவரை அடித்துக் கொன்றிருக்கலாம் என்றும் கூறி கணவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் தர்மேந்திரா மற்றும் பட்டுக்கோட்டை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைக்கச் செய்தனர். இதையடுத்து சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் கலைக்கப்பட்டது. இதற்கிடையே கற்பக சுந்தரியின் உடல் உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு ஒட்டங்காடு கொண்டு வரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. உறவினர்கள் கொலை என குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகே இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். மதுபோதையில் அடிக்கடி தகராறு செய்த கணவர் சம்பவ நாளிலும் வழக்கம் போல சண்டையிட்டதால் மனைவியின் உயிர் பறிபோனது. இதனால் அவர்களின் 2 மகள்களும் தாயை இழந்து தவிக்கும் சோகம் ஏற்பட்டுள்ளது. என் பேர் நிஷாந்தி. நான் அம்மா வீட்டில் இருக்கையில இப்போ ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டார். நான் வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு கேட்டதுங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா வச்சுட்டாரு. நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா அந்த மாதிரி குடிச்சிட்டு பேசுகிறாருமா, அப்பா வந்தோடனே ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா ஃபோனே பண்ணவே இல்லை. ஃபோன் பண்ணுறதையும் எடுக்கவும் இல்லை. அது அப்புறமா கொஞ்சம் லேட்டாக சவுண்டு கேட்டுச்சு, பின்னாடி வீட்டில் சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் போய் என்னன்னு பார்த்தா அங்கே எங்கள் அம்மா கொண்டு போட்டது மாதிரி எங்கள் அப்பா சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கையில தான் அம்மா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாங்க. அது பேர் கற்பக சுந்தரி. கற்பனையார் ஸ்கூலில் அமைப்பாளராக வேலை பார்க்குது. நேற்று நைட்டு கொண்டு போட்டுட்டு இன்னொருத்த வரை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லாமல் வச்சுருந்து அந்த ஆளை கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணாதான் தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டையை வச்சு அழுத்தின அடையாளம் இருக்குது கழுத்தில். ஆனால் இப்போ சொல்கிறது அந்த பொண்ணாதான் தூக்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேற்று வீட்டில் இல்லாத ஆளுங்க இன்னைக்கு இருந்துச்சு, அந்த தான் தற்கொலை பண்ணிக்கிட்டதுன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தையே கொண்ட உள்ள வச்சாதான் போராட்டம் இது விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம். இங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை இங்கே வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா கலைய மாட்டோம். யார் வெளில போக முடியாது. என் பேர் மாலினி. எங்கள் சித்தி இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. காலையில் பார்த்தா எங்கள் சித்தப்பா கொண்டுவிட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரிக்கிறாரு. இங்கேருந்து போய் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டிருக்கோம். யாரோ செத்ததுக்கு எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லியிருக்காரு 5 லட்சம் பணம் வரும், உன்னை செத்தா கொண்டா அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. நேற்று காலையில் எங்கள் அம்மா செத்து போச்சு. இந்த பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோட அனாதையாக நிற்கிதுவோ, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எங்கள் தாத்தாவுக்கு ஆதரவு இல்லை. காலையிலேருந்து இந்த போலீஸை நம்பிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ ஆதரவாக பேசலை. அவன் ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுகிறான், இங்கே தூக்கு போட்டுக்குச்சுங்கிறான், இங்கே தூக்கு போட்டுக்குச்சுங்கிறான். அது எங்களால் நம்ப முடியலை. எங்கள் அம்மா சாவ மாட்டா, எங்கள் அம்மா தைரியமான அம்மா, எங்கள் அம்மா சாவ மாட்டா. இவன் ஏதோ பண்ணி கொண்டு விட்டான். ஒன்று அவனை ஜெயிலில் போடுங்க, இல்லைன்னா எங்களை எல்லாரையும் சேர்த்து எங்கள் அம்மா கூட வச்சு எரிச்சிருங்க, அவ்வளோதானே. எங்கள் அம்மா கூட வச்சு எங்களை எரிச்சிருங்க. எங்கள் அம்மா சாவுற ஆளே இல்லை. எங்கள் அம்மா சாவ மாட்டேன். எங்கள் அம்மா எங்களுக்கு எல்லாதற்கு ஆதரவாக இருந்தால் எங்கள் அம்மாவை என்னை கொண்டு போட்டான். எங்கள் அம்மா தூக்கு போட்டதுக்கு அங்கே அடையாளமே இல்லை. எங்கள் அம்மா தூக்கே போடலை. சின்னோண்டு விடுதான், எங்கள் அம்மா தூக்கே போடலை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.